வணக்கம். இன்னைக்கு சட்டசபையில நல்ல வாக்குவாதம் எல்லாம் நடந்தது. டிஎம்கேலேருந்து உதயநிதி, பிரேமலதா அவர்கள் எல்லாருமே நல்ல சுட சுட வாக்குவாதம் பண்ணாங்க. ஒரு இடத்துல ஒற்றுமையா இருந்தாங்க. எல்லாருக்கும் இந்த மேகதூது அணை கட்டுறதுல எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சிஎம் கூட உறுதுணையா இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மீடியா கழுவி கழுவி ஊத்துறாங்க. சொன்ன வாக்குறுதிகள்லாம் என்னாச்சு? கேஸ் சிலிண்டரு, மாசம் 2000 பெண்களுக்கு இலவச பேருந்து, இதெல்லாம் என்னன்னோ சொன்னாரே, இதெல்லாம் செய்யலையே அப்படின்னு கழுவி ஊத்துறாங்க. மாரிதாசும் பயங்கரமா கலாய்க்கிறாரு. நிறைய உண்மைகள் எல்லாம் சொல்லி சொல்லி வைக்கிறாரு. லாட்ரி குடும்பம் என்னை ஏன் உள்ள வச்சிருக்குன்னா, நான் உண்மையெல்லாம் சொல்றேன், அதனாலதான். கீர்த்தனா அம்மையாரை பத்தி நான் சொன்னதெல்லாம் உண்மை. அந்த அம்மா தெலுங்கு ஆட்களோட தான் இருக்காங்க. அவங்களோட ஃபேஸ்புக்லயே அவங்க போட்டுக்காங்க, இவங்கெல்லாம் எங்க கூட இருக்காங்கன்னு. அவங்க அந்த கீர்த்தனாக்கு பின்னால அந்த ஆண்களும் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் தெரியாது. தமிழே தெரியாதவங்க ஒருத்தங்க போய் அங்க தெலுங்கு ஆந்திரால போய் ஒரு மினிஸ்டர் ஆக முடியுமா? இல்ல ஒரு மினிஸ்டருக்கு ஒரு உதவியாளரா இது மாதிரிலாம் இருக்க முடியுமா? அதெல்லாம் கேட்கிறாரு மாரிதாஸ். நியாயம் தானே? அமைச்சர்களும் எல்லா அமைச்சர்களும் தப்பு தப்பா தமிழ் பேசுறாங்க. அதை கழுவி கழுவி ஊத்துறாங்க. தொழில் உற்பத்தி எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சு, தமிழ்நாடு விட்டு போயிடுச்சு, எல்லாமே தெலுங்குக்கு போயிடுச்சு. இதைதான் மாரிதாஸ் திரும்பி 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 சொல்லிட்டு இருக்காரு. லாட்ரி குரூப் வந்து எல்லா எம்எல்ஏக்களையும் வாங்க பாக்குறாங்க. ஏடிஎம்கேயே ஒழிச்சிட்டு டிஎம்கேயும் ஒழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு எம்எல்ஏயா வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒரு 25 கோடி கிட்ட போய்கிட்டே இருக்கு. சோஃபாவா நகர்ந்துட்டே இருக்கு. இதைதான் மாரிதாஸ் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு எம்எல்ஏயா வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. டிஎம்கேயும் இருக்காது, ஏடிஎம்கேயும் இருக்காது. இந்த சின்ன சின்ன துக்கடா கட்சி எல்லாமே அவர் சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த சில்லற சில்லற கட்சிகள் இவங்க எல்லாரையும் மதிக்கவும் மாட்டாங்க. அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டிடலாம். எதிர்கட்சின்னே ஒண்ணு இல்லாம பிஜேபி சொல்றதை கேட்டுட்டு இருக்கிற மாதிரி பண்ணலான்ட்டு தான் இவங்களோட நோக்கமா இருக்கு. மாரிதாசும் சொல்லிட்டே இருக்காரு. நம்ம கடவுளர்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளணும்னு தான் எதிர்பார்க்கிறாங்க. கடவுளர்கள் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள்றதுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க, இருப்பாங்க. வணக்கம்.